தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் வெற்றி மகுடம் சூட காத்திருக்கும் என் மனதிற்கினிய மேசராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாத பலன்? சூப்பரா இருக்க போகுது. துளாராசி நல்லா இருக்கும், ரிஷபராசி நல்லா இருக்கும், அதெல்லாம் மே மாசம் நல்லா இருக்கும். மே 15 தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். ஆனா இப்போ எப்பயும் போல கெத்தா இருக்கிற ஒரே ராசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஷராசி தான். அல்டிமேட்டா இருக்க போது மேஷராசிக்காரங்களுக்கு. 2ஆம் அதிபதி உச்சமாகி இருக்கிறார். 2ஆம் வீட்டில் பாக்யாதிபதி இருக்கார். பாக்யாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்காரு. 5ஆம் அதிபதி உச்சமாயிருக்காரு. இப்படி எல்லாம் நான் சொன்னேன்னா என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஆயிடுச்சா? என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க மேடம்ன்ற மாதிரி ஆயிடுவீங்க. ஜோதிட ரீதியாக கவுட்டி கழிச்சு கணக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் தூள் தமாக்காவா இருக்கக்கூடிய ஒரே ராசி என்ன அப்படின்னா இந்த 12 ராசிகளில் தற்போதைக்கு மேஷராசி மட்டும்தான். என்னதான் 7.5 சனிக்குள்ள நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி விட்டாலும், என்னதான் அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுது, கேது 5ல் வரப்போகுது, ராகு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் மே மாசம் 15 தேதிக்கு போகிறோம். அப்போ வைகாசி மாசம் பலன் சொல்லும் போது அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கவே இருக்கிற இந்த 30 நாளுக்குள்ள உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் பலிதமாக்கி கொள்ளக்கூடிய அளவில் உங்களுடைய காரியங்கள் இருக்குமே. ஆனால் வியப்பின் உச்சத்தில் தான் இருக்க போறாங்க மேஷராசிக்காரங்க. இவனை அப்படி வளர்ந்துட்டான், நேற்று வரைக்கும் இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஊராரெல்லாம் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியா மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிரகங்களுடைய மிகச்சிறந்த ஒரு டிரான்சிட், சான்ஸே இல்லை. 6ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா புதன் வேற அப்படியே நகர்ந்து சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துக்கு அமரப் போகிறார். அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வீட்டு அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறது, 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடாது. இயல்பாவே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு மனுஷனுக்கு 5ஆம் இடம் வலுத்து விட்டது என்றால் 5ஆம் இடம் மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் அவர்கள் வெற்றியின் மகுடத்தை சூடிக்கொண்டே ஆவார்கள். அதுதான் சத்தியம். அப்ப இந்த தடவை மேஷராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்குடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. முறையே அந்த ஒரு மாசத்தை பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தவிச்சாலும் சரி, இல்லை இது வரைக்கும் வந்த காசு எங்க போச்சுன்னு தெரியாம யோசிச்சாலும் சரி, இனிமே வரக்கூடிய காசு இந்த ஒரு மாசம் அப்படியே உங்களுக்கு சேமிப்பு நிறைய போகிற மாதமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, அதை தாண்டி என்ன பண்ணா 5ஆம் இடம் சொன்னேன். இந்த 5ஆம் இடம் என்ன? குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், காதல் இணைக்கக்கூடிய ஸ்தானம், கற்பனை அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம், கலை வரக்கூடிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஆகச்சிறந்த ஆசி கிடைக்கக்கூடிய இடம். இந்த இடத்து நாதன் உச்சமடைந்திருக்கிறார் அப்படின்னா இந்த இடமெல்லாம் இயங்க போகுது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.